ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ சென்செக்ஸ் அண்டு நிஃப்டியோட இன்ட்ராடே சார்ட் வந்து வழக்கம் போல் போஸ்ட் பண்ணியாச்சு. இதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் இருக்கும். இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,900 கால், 25,100 புட்டு. இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸுன்னு சொல்லுவோம். ப்ரீமியம் ப்ரைஸுன்றது இந்த ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், இந்த 100 ரூபா, 180, 71ன்றங்களா, இதுதான் ப்ரீமியம் ப்ரைஸுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேறு, ப்ரீமியம் ப்ரைஸ் வேறு. ஸோ இன்றைக்கி வந்து கேப் அப் ஆகிருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாகவே அங்கே கேப் அப் ஆச்சு. ஸோ ஒவ்வொருத்தர கேப் அப் கேப் டவுன் ஆகும்போதும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். உள்ள இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து மாறாது. அப்படி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி திரும்ப அதே ப்ரைஸை வந்து இதில் வந்து ட்ரா பண்ணுவோம். ஓகே, ஸோ அதான். அதுக்கப்புறம் நம்ம உடனே ட்ரேட் எடுக்க மாட்டோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும்னா, ஆப்ஷன் இந்த சார்ட்டும், ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டும், ஆப்ஷன் செயின் டேட்டான்னு சொல்லுவோம். இதுதான் இந்த என்எஸ்சியோட கொடுத்த ஆப்ஷன் செயின் டேட்டா. இது ரெண்டுமே ஒரே மாதிரி திசையில் காட்டும்போது தான் ஒரு நல்ல ரேலி நடக்கும். அது வரைக்கும் ரேலியே நடக்காது. சரிங்களா? ஸோ அதுதான் உண்மை. ஸோ அப்படி செக் பண்ணும்போது இன்றைக்கி நிஃப்டியோட நிஃப்டி அண்டு சென்செக்ஸ் ஆப்ஷன் செயின் டேட்டாவே சேமாக இல்லை. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நிஃப்டி ஒரு பக்கமும் சென்செக்ஸ் வந்து வேறு பக்கமும் இருந்தது. போத் ஆர் ரிவர்ஸ்ட் அண்ட் வெரி லோ அப்படின்னு இருந்தது. அதாவது அதோட வேல்யூ வந்து ரொம்ப லோ இருந்தது நேற்றைய மாதிரி. ஸோ இதனால் வந்து இன்றைக்கி வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது, தவிர்த்துடுங்க அப்படின்றது தான் நம்மளோட கான்செப்ட். பட் புது ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி ஒரு 1000 சம்பாதிக்கணும், 1500 சம்பாதிக்கணும், இல்லை அட்லீஸ்ட் மினிமம் 500 சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஒருவேளை நீங்கள் டக்குன்னு என்ட்ரி எடுத்துட்டால் ஒரு 5 பாயிண்ட், 10 பாயிண்ட், இல்லை 15 பாயிண்டில் வெளியே வந்துருங்கன்னு சொல்கிறது தான் இது. அது என்னன்ற இப்போ சொல்கிறேன். இப்போ பாருங்கள், திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு 9:30ல் 9:25க்கு அப்புறமே ஆப்ஷன் சைட் டேட்டா இஸ் ஃபேவர் டு புட் சைடு இன் போத் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நிஃப்டி சென்செக்ஸில் வெவ்வேறு திசைகள் காட்டினது. அதுக்கப்புறம் ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து புட் சைடு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட் வந்து நமக்கு கால் சைடு போச்சு. நீங்கள் மார்க்கெட் கால் சைடு போச்சு இல்லையா, பட் டேட்டா படி புட் சைடு இருந்தது. அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு ரேலியே இல்லை, கொஞ்சம் சைட்வேஸ்லேயே போயிட்டு இருந்தது. ஸோ இட் இஸ் நாட் இன் அவர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதாவது நம்ம ப்ரீமியம் குரூப்பில் உள்ள மெம்பர்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி படி இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்படி எப்போயோ ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, ரெண்டுமே நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டும் ஆப்ஷன் செயின் டேட்டாவும் ரெண்டுமே ஒரே திசையை காட்டும்போது தான் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நாங்கள் வந்து தவிர்த்துட்டோம். பட் ரியாலிட்டியில் என்ன நடந்திருக்கு பார்ப்போம். இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போதே பிரேக் ஈவன் பாயிண்டில் கால் சைடுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. அப்போ புட் சைடு கீழே, புட் சைடில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே ஓப்பன் ஆகணும். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி படி ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட்டு 154, இது பக்கத்தில் வந்து 156.7 வந்து இங்கே லோ வச்சுருக்கு. நம்ம வந்து இங்கே வந்து 5 பாயிண்ட் வந்து நிஃப்டியில் குஷன் வைப்போம், சென்செக்ஸில் வந்து 25 பாயிண்ட் குஷன் வைப்போம். ஏன்னா சில நேரத்தில் மேலே ஓப்பன் ஆகிருக்கும், கீழே சில நேரத்தில் பிஇபியை டச் பண்ணிவிட்டு மேலே போகும், இல்லைனா பக்கத்தில் வந்துட்டு போகும். அந்த மாதிரி நடக்கும் பட்சத்தில் நமக்கு ஆப்ஷன் சார்ட் வந்து சில நேரத்தில் இந்த என்ட்ரி கிடைக்கும். இந்த புது மெம்பர்ஸ் எல்லாமே டெய்லி சம்பாதிக்கணும்னு ஆசையில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக தான் இது. பக்கத்தில் பிஇபி ப்ரைஸ் வரும்போது என்ட்ரி எடுத்துகிட்டு 15-20 பாயிண்டில் விற்றுடணும், அதாவது செல் பண்ணிடணும். ஸோ அதுதான் நம்ம கான்செப்ட். சென்செக்ஸில் பக்கத்தில் வந்து பிஇபி பக்கத்தில் வந்து வரும்போது என்ட்ரி பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 100 பாயிண்ட்லேயோ இல்லை 80 பாயிண்ட்லேயே வெளியே வந்துடணும். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதன்படி இங்கே வந்து ₹2 ஒரு ₹2000 குஷனில் இங்கே வந்துட்டு நமக்கு 10 பாயிண்ட் நல்லா தாராளமாக கொடுத்துருக்கு. ஏன் அதை தேர்ட் பாயிண்ட் ஒரு 30 பாயிண்ட்டே வந்து மேலே போய் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. அதே டயத்தில் இது தேர்ட் பாயிண்ட் போகும்போது நமக்கு இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் வரணும். சரிங்களா? அதுதான் கான்செப்ட்டு. ஸோ நிஃப்டி முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்கள் சென்செக்ஸ்லேயும் அதே தான். இது பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது கால் சைட், புட் சைடில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே இருக்குது. ஸோ சீசா மாதிரி ஆக்ட் ஆகிருக்கா. ஸோ இதுவுமே பக்கத்தில் இது 700 பிஇபி. ஸோ நமக்கு 720 வந்துச்சு லோ. 720லேருந்து 100 பாயிண்ட் 820 இல்லை 80 பாயிண்ட் 800 வந்தாலே போதும். ஸோ நமக்கு வந்திருக்கு பாருங்கள். அங்கேயே ரொம்ப நேரம் சைட்வேஸில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு 12 மணிக்கு மேலே ஃபுல்லாக சைட்வேஸ் தான். இது காரணம் ஆப்ஷன் செயின் சார்ட்டும் ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டும் வெவ்வேறு திசையில் இருந்தது தான். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு நம்ம என்ட்ரி எடுக்கணும், என்றைக்கு நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா நம்ம வந்து ஸ்கேல்பிங் பண்ணல 10 பாயிண்ட் 20 பாயிண்டில் எடுத்துகிட்டு வெளியே போகிறதுக்கு. ஒரு லாட் சைஸ் வந்து ஒரு 50 லாட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோம், 20 லாட் வாங்கிட்டு ஒரு வெறும் 5 பாயிண்டில் எடுத்துகிட்டு நான் வந்து 5000 வின் பண்ணிட்டேன், 10,000 வின் பண்ணிட்டேன் காட்டுறது நம்ம இதில் இல்லை. ஒரே லாட்டு இல்லை 2 லாட்டு தான். அந்த ஒரே 2 லாட்டில் நம்ம வந்து நிஃப்டியில் வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணுவோம். அதாவது இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட் 71, செகண்ட் பாயிண்ட் 135னா இங்கே என்ட்ரி எடுத்தால் பெரிய ரேலி போய் இங்கே 135 டச் ஆகணும்.
இதுதான் நம்மளோட கான்செப்ட். இல்லைனா செகண்ட் பாயிண்டில் எடுத்தால் தேர்ட் பாயிண்டில் டச் ஆகணும். அதாவது 135 எடுத்தால் 186 போய் டச் ஆகும். இதுதான் நம்ம கான்செப்ட்டு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட், அதாவது 291 என்ட்ரி எடுத்தால் 534 போய் டச் ஆகணும். இல்லை 534 எடுத்தால் 890 போய் டச் ஆகணும். இதுதான் எங்களோட கான்செப்ட், த சீசா ட்ரேடரோட கான்செப்ட். ஸோ அது என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் நாங்கள் ட்ரேட் எடுப்போம். அது வரைக்கும் ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஒருவேளை இந்த மாதிரி மித்த நாளில் நீங்கள் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் ஆனால் அதையும் எங்களை சேராது, லாஸ் எடுத்தாலும் எங்களை சேராது. ஏன்னா அதிகபட்சம் டிகே ஆகிறதுக்கு தான் ஆப்ஷன் செயினில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்றைக்கு ட்ரெண்டிங் டேவோ அன்னைக்கு மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அதுவும் பக்கா டைரெக்ஷனோட, சரிங்களா? ஒரே டைரெக்ஷன் தான். அன்னைக்கு கால்னால் ஃபுல்லாக கால் தான், இல்லை புட்டுனா புட்டு தான். ஸோ புதுசாக வந்தவங்க தயவு செஞ்சு ஒரு வாரம் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள், ஒரு வாரம் நம்ம சேனலும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோன்னே தெரியும். இல்லைனா இது ஏதோ சார்ட் கொடுக்குறாங்க, முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு எதுவும் தெரியலை புரியலைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு ஒரு வாரம் வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி, அதாவது இந்த வாரம் ஃபுல்லாகவே இப்படி தான் தேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இதுதான் ஆப்ஷன் செயின் டேட்டா. இது நிஃப்டியோடது. இங்கே பாருங்கள், நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் டேட்டா. இதில் என்ன நடந்திருக்குன்னா, ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் என்ன வேல்யூ இருக்குது அதே தான் ரைட் சைடில் இருக்கணும். பட் இங்கே வந்து குளறுபடிகள் இருக்குது. அதாவது கால் சைடு ரொம்ப அதிகமாகவும் புட் சைடு ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து அட் த மணி இங்கே 93 ரூபா இருக்குன்னா இங்கே 90 ரூபா பக்கத்துலையாச்சும் இருக்கணும். ஆனால் பாருங்கள், இதில் பாதி 54 தான் இருக்குது, சரிங்களா? அதுதான் காரணம். ப்ளஸ் இங்கேருந்து பாருங்கள், இப்போ இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் தள்ளி, இப்போ 25,100னா இங்கேருந்து 500 பாயிண்ட் தள்ளின்றது 24,500. சாரி, இதில் இல்லை. அதாவது ஏன் இப்படி தள்ளி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து ரவுண்டாக இருக்கும் இல்லையா? பேங்க் நிஃப்டி பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், பேங்க் நிஃப்டி இப்போ 54,800 இருக்குது. இப்போ இதோட லெஃப்ட் சைடு பாருங்கள் 584 இருக்குது. அப்போ ரைட் சைடில் ஒரு 550 இருக்கணும். ஆனால் இங்கே 380 தான் இருக்குது. ஸோ 200 புள்ளி புட் சைடில் கம்மியாக இருக்குது, கால் சைடில் அதிகமாக இருக்குது. இதனால தான் கால் சைடு வந்து மேலே போக மாட்டேங்குது, புட் சைடும் ரொம்ப கீழே இறங்க மாட்டேங்குது. இதுதான் காரணம். இப்போ இங்கே 54,800லேருந்து ஒரு 1000 புள்ளிகள் தள்ளி 53,800. ஸோ இங்கேருந்து 1000 புள்ளிகள் தள்ளி இருந்தால் இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். ஸோ இது 1000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது, 1325. இப்போ இதே புட் சைடில் பாருங்கள், இதுலேருந்து 1000 ரூபா தள்ளினா 55,800. சாரி, ஆமாம் 55,800, 55,800. இதோட புட் ப்ரைஸ் பாருங்கள் 955 தான் இருக்குது. ஆக்சுவலாக உண்மையான வேல்யூ இங்கேருந்து 1000 ரூபா தள்ளி எடுத்தால் 1000 ரூபாயாச்சு மினிமம் இருக்கணும். ஆனால் மினிமம் இருக்க வேண்டிய வேல்யூவே இங்கே இல்லை, 955 தான். அதாவது 1000 ரூபாவோட கம்மியாக இருக்குது. இங்கே 1000 ரூபாவோட 325 டைம் வேல்யூ போட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கே டைம் வேல்யூவும் இல்லை, இந்த 55,800ல் டைம் வேல்யூவும் இல்லை. ப்ளஸ் அதே மாதிரி இன்ட்ரென்சிக் வேல்யூ, அதாவது உண்மையான விலையே இங்கே இல்லை. இங்கே பொய்யான விலைகள் தான் அதிகமாக இருக்குது கால் சைடில். இதே தான் சென்செக்ஸ்லேயும் நிஃப்டிலையும் ஒரு வாரமாக இதான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஆப்ஷன் செல்லருக்கான வாரம், ஆப்ஷன் பையருக்கு இல்லை. அதனால தான் நமக்கு என்ட்ரி கிடைக்கல, நமக்கு ட்ரெண்டிங் டே அமையலை. இந்த வாரம் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியலை. இதில் நீங்கள் வந்து இது தெரியாமல் நீங்கள் போய் வலுக்கட்டாயமாக நான் ப்ராஃபிட் எடுத்தான் என்ட்ரி எடுத்தான் அவன் போனீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். அதில் தான் தப்பிக்கணும். இப்போ இங்கேருந்து 500 புள்ளிகள் தள்ளினா 25,600. இங்கே பாருங்கள், 25,600, 500 புள்ளிகள் தள்ளி 500 ரூபாய்ச்சு மினிமம் இருக்கணும். ஆனால் 462 தான் இருக்குது. அதாவது 500 ரூபாவே இல்லை, உண்மையான மதிப்பே இல்லை. அதை விட 40 ரூபா தான் அதிகம் கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், 25,100னா 24,600, 24,600. இங்கே பாருங்கள் 500 ரூபாய்க்கு மேலே 542 இருக்கா? ஸோ கால் சைடு நல்லாவே இருக்குது, புட் சைடில் இருக்க வேண்டிய உண்மை வேல்யூவே இங்கே இல்லை. ஸோ இதனால தான் மார்க்கெட் வந்து ஒரு வாரமாக சரியில்லை. இது தெரியாமல் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. ஓகே கைஸ், ஸோ இது நாளைக்கான சார்ட் இங்கே சொல்லியிருக்கேன். என் பாருங்கள், வெள்ளிக்கிழமையோட சார்ட் இது. ஓ காய்ஸ், ஓகே, இதுதான் சென்செக்ஸோடது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்ருக்கு. நேற்றுலாம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஓகே, ஸோ இது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போச்சுடா, தெரியலையா? சாரி காய்ஸ், ஏதோ ப்ராப்ளம். ஓகே, இது நிஃப்டி 25,000 கால் ஆப்ஷன், 25,200 புட்டு. இதான் பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸ், இது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் இது பாயிண்ட். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.